நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 தீமோத்தேயின் புத்தகம் 1 அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதானமான பாவி நான். தீமோத்தேயுக்கு கடிதம் எழுதும் பொழுது பவுல் எழுதுகிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்ததினுடைய முழு முதற் பிரதானமான காரியம், இந்த உலகம் முழுவதும் பாவம் நிறைந்த உலகமாயிருந்து இந்த பாவத்திலிருந்து விடுபட எந்த வழியும் இல்லாமல் இருந்தது. இந்த பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுபட வேண்டுமானால் பாவமற்ற ஒரு பரிசுத்தர் இந்த பூமியிலே ரத்தம் சிந்த வேண்டும். இது தேவ நீதி. ஆகவே இயேசு காணக்கூடாத இறைவன், பரிசுத்தமுள்ள தெய்வம், இந்த பூமிக்கு பரிசுத்தமாய் வந்தார். அதை பவுல் எழுதுகிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதானமான பாவி நான். ஆண்டவர் பாவத்திலிருந்து இந்த உலகத்தை விடுதலை செய்ய, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் ரட்சிக்க இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். அப்படி அவர் இந்த உலகத்துக்கு வந்த பொழுது மனுக்குலத்தின் மேல் மிகுந்த பாசம் அன்பு வைத்து, ஏனென்றால் தான் உருவாக்கின பிள்ளைகள் அல்லவா, தன்னுடைய ரூபம், தன்னுடைய சாயல். ஆகவே தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னையே தியாகம் பண்ணி இந்த பூமிக்கு வந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி இந்த பூமிக்கு அவர் வந்து மனிதர்களாகிய நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்வு வாழ்வதற்காக, குடும்ப வாழ்விலே எப்படி வாழ வேண்டும், சிறுவனாய் இருக்கும் பொழுது எப்படி வாழ வேண்டும், வாலிபனாய் வரும்பொழுது எப்படி வாழ வேண்டும், ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்றால் என்ன, பரலோகத்துக்கு ஒரு மனிதன் செல்லணும்னா பூமியிலே அவன் எப்படி வாழ வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் ஒரு முன்மாதிரியான வாழ்வு வாழ அவர் வாழ்ந்து காண்பித்தார். அந்த வாழ்வினுடைய இறுதியில் தான் அவர் தன்னையே தியாகம் செய்து, தன்னையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் ரட்சிப்பின் புதிய வழியை ஏற்படுத்தி வைத்தார். அந்த வழியை இன்றைக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் தெரிந்து ஒவ்வொரு நாளும் திரளாய் அவருக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லா மதங்களில் இருந்தும், எல்லா ஜாதிகளில் இருந்தும், எல்லா இனக்கூட்டங்களில் இருந்தும், எல்லா மொழி பேசுகிற மக்களும் ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் ஆண்டவருக்கு பின்னால் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காகவே ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொருவரையும் தன் சொந்த பிள்ளையாகவே கருதி, என்றால் சொந்த பிள்ளைதான், ஆனால் அவரை விட்டு தூரமாய் அவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தை பார்த்த பொழுது கண்ணீர் வடித்தார். மனதுருக்கம் நிறைந்தவராய் இந்த பூமியிலே வாழ்ந்தார். ஒரு நாள் ஒரு ஜெப ஆலயத்திலே பிரசங்கிக்க போகிறார். அவர் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறார். திடீரென்று ஒருவன் அங்கே கத்துகிறான். அவனுக்குள்ளே ஒரு அசுத்த ஆவி. அவன் கத்துகிறான். அவனை பார்க்கிறார். ஐயோ, என் பிள்ளை அசுத்த ஆவி பிடித்து அலைகிறானே என்று ஒரு வார்த்தையிலே அவனுக்குள் இருக்கிற அந்த அசுத்தாவியை அதட்டினார்,
விரட்டினார். அவன் சுகமானான். அவன் சுகமானது அவனுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி! அதைவிட அதிக மகிழ்ச்சி ஆண்டவருக்கு. நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு கஷ்டப்படுகிற உங்களை, வேதனையோடு எந்த ஒரு எதிர்கால நம்பிக்கையும் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிற உங்களை தன் சொந்த மகனாய் நேசிக்கிற ஒரு அப்பா, வல்லமை நிறைந்தவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். உங்களை தேடி வந்திருக்கிறார். அன்பே உருவான தெய்வம் உங்கள் பக்கத்திலே வந்திருக்கிறார். அவர் ஜெப ஆலயத்திலே உபதேசித்து முடித்து விட்டு, அங்கே அவனை குணமாக்கி விட்டு, சுகமாக்கி விட்டு வெளியே வருகிறார். வெளியே வருகிற ஆண்டவர் நேராய் பேதுருவினுடைய வீட்டுக்கு போகிறார். பேதுரு தன்னுடைய சீஷன், முதன்மையான சீஷன், வயதில் மூத்தவர். அப்படி வீட்டுக்குள்ளே போகிறார். அங்க ஒரு வயதான தாயார், பேதுருவுக்கு மாமியார். வரலாற்று பின்னணியை பார்க்கும் பொழுது இயேசுநாதருக்கு 30 வயது, பேதுருவுக்கு கிட்டத்தட்ட 50-53 வயது என்று கணிக்கிறார்கள். அப்படியானால் அவருக்கு மாமியார் எவ்வளவு வயது இருக்கும் பாருங்க. நம்ம வயதான தாயார் படுத்திருக்கிறாங்க, ஜுரம், காய்ச்சல். ஆண்டவர் உள்ளே வந்த உடனே அந்த வியாதிப்பட்ட அந்த அம்மாவை பார்த்து உள்ள உடைந்து போனான். பல நேரங்களில் நம்ம சொல்றோம், ஆண்டவருக்கு கண் இருக்கா, என் பிரச்சனை அவருக்கு தெரியலையா, நான் எவ்வளோ பாடுபடுறேன், ஏன் எனக்கு விடுதலை இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு விரோதமாய் ஆண்டவர்கிட்டே முறையிடுற அநேகரை பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஒரு சத்தியம், ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிடுங்க. வியாதியோடு இருக்கிற உங்களை, பலவீனத்தோடு இருக்கிற உங்களை, பலவிதமான போராட்டங்களோடு இருக்கிற உங்களை கரிசனையோடு பார்க்கிறார். அவருக்கு தெரியாதுன்னு கிடையாது, அவருக்கு உங்களை தெரியும். எங்கேயாவது தேவனுடைய ஆலயத்தில், ஜெபாலயத்தில் அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அசுத்தாவி பிடித்த ஒரு மனிதன் கத்துனான். ஆனால் இன்னொரு ஜெபாலயத்தில் அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஒரு ஆவியை கொண்ட ஒரு அம்மா கூனியா அந்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க எழும்பி, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கு, என்னை சுகமாக்க, அப்படிலாம் கேட்கல. வழக்கமா ஜெபத்துக்கு வர்ற மாதிரி அந்த அம்மாவும் வியாதியோட வந்து அப்படியே ஜெபத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஜெபாலயத்தில். ஆண்டவர் கண்டார். ஆண்டவர் அந்த அம்மாவை கண்டார், பார்த்தார், அவர்களை சுகமாக்கினார். இந்த வீட்டுக்குள்ளே, பேதுருவினுடைய வீட்டுக்குள்ளே அவர் வந்த உடனே அந்த அம்மா சுகவீனமாய் கிடக்கிறத, காய்ச்சலில் கிடக்கிறத பார்த்து நேர கிட்ட வந்து அந்த அம்மா கையை பிடித்து அப்படி தூக்கி விட்டார். ஜுரம், காய்ச்சல் உடனே விலகி போய்விட்டது. இது அன்றைக்கு மட்டும் இயேசுநாதர் தான் அப்படி பண்ணாரா? இல்லை, இன்று வரை அவரை நம்புகிற பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் இதுவும் ஒன்று. ஆண்டவரை பற்றி ஒன்றுமே தெரியாது ஒரு வாலிபன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு வருகிறான். ஒரு வாரம் 10 நாள் ஆகிறது. அதிக நேரம் ஜெபிக்கிறான், அதிக நேரம் பைபிள் வாசிக்கிறான். திடீரென்று அவனுடைய அப்பா பயங்கர ஜுரம், காய்ச்சல். கிராமத்தில் இந்த கை மருந்து தான் முதல்ல பார்ப்பாங்க, டாக்டர்கிட்ட கடைசி தான் போவாங்க. ஆனால் 2 நாளாக அந்த அப்பாவுக்கு காய்ச்சல் அடிச்சுக்கிட்டு. இப்போ 2 நாளாக அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுறான்.
அப்போ அவன் யோசிக்கிறான், நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முதல் வாரத்திலேயே கிராம ஊழியத்து போகும்போது எத்தனை பிசாசு பிடிச்சவங்க விடுதலை ஆகியிருக்காங்க. நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம அப்பாவுக்கு நம்ம ஏன் ஜெபிக்கக்கூடாது? போன அப்பா நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டான்னு கேட்டான். அப்பா சரி அப்படின்னு நல்ல ஃபீவரில் உட்காந்துருக்குறார். ஆவியில் நிரம்பி அப்பா தலையில் கை வச்சு மகன் ஜெபம் பண்ணுறான். ஒரு சின்ன ஜெபம், வல்லமையா ஜெபம் பண்ணான். இவன் ஜெபத்தினால அப்படின்னு நம்ம முழுமையாக சொல்ல முடியாது. ஆண்டவருடைய அன்பு உடனே சோமாச்சு அவன் அப்பாக்கு. கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்தில் அப்பா சொன்னார், எனக்கு சரியாயிட்டுரா, காய்ச்சல் சோமாயிட்டு. இன்னைக்கும் அவர் செய்கிறாருங்க. யாரோ பெரிய வரம் பெற்ற ஊழியர் வரணும்னு இல்லை, அவரை நம்புகிற பிள்ளைகள், அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவர்கள் மூலமாகவே ஆண்டவர் இப்படி அற்புதங்களை செய்ய. நீங்க ஜெபிங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட யாரா இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் மூலமாய் சுகம் கொடுப்பார். பேதுருவின் மாமி சுகமானாள். அதன் பிறகு சீசர்களோடு ஆண்டவர் நடந்து வருகிறார். சாயங்காலம் ஆயிற்று. ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மார்க்குவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார். சாயங்காலம் ஆயிற்று. அவர் இருக்கிற வீட்டை பார்த்து தேடி நிறைய வியாதியஸ்தர்கள், அதில் பிசாசு பிடிச்சவங்களும் அடக்கம், எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டமாக மக்கள் நிற்கிறாங்க வீட்டுக்கு முன்னாடி. வீட்டுக்குள்ள ஏசப்பா இருக்காங்க. ஆண்டவர் வெளியே வந்து பார்த்தார். உள்ளம் உடைந்து போனார். உள்ளம் உடைந்து போனார். உடனே அவர்களுக்காய் ஜெபிக்க ஆரம்பித்தார். வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். சாசு பிடித்தவர்கள் குணமானார்கள். அசுத்தாவிகள் எல்லாம் அவருக்கு கீழ்ப்படிந்தது. அவருக்கு கீழ்ப்படிந்தது. எந்த ஒரு சுய விளம்பரமும் இல்லாமல், எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல், இது ஏன் இப்படி நடக்கிறது? அவருக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அவர் கடவுளுங்கிறதுனாலயா? இல்லை. அவர் தெளிவா சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்த இந்த காரியத்தை செய்வார்கள், இதிலும் பெரிய காரியங்களையும் செய்வார்கள். அது அப்படி நடந்துச்சு. அந்த ஆண்டவர் இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வியாதியோடும் பிசாசின் பிடிகளோடும் வைத்தியர்களால் குணமாக்க முடியாத வியாதிகளோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இப்பொழுது சுகம் தரப்போகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் குணமாக்க விரும்புகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் சுகமாக்க அவருக்கு எந்த பாகுபாடும் இல்லை. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். நாம தான் எல்லாரையும் நேசிக்க முடியாமல் இருக்கிறோம். நிறைய ஆட்சியாளர்களை நம்மளால் நேசிக்க முடியல. ஆனால் அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். தேங்க்யூ லார்ட். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் தன்னுடைய அற்புதமான வல்லமையை அனுப்ப போகிறார். தன்னுடைய குணமாக்கும் வல்லமையை அனுப்ப போகிறார். நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனமாய் நீங்கள் கேளுங்கள். ஆண்டவருடைய அன்பு
மனுக்குலத்தின் மேல் அதிகமாய் இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை குணமாக்க விரும்புகிறார். எத்தனை வியாதியஸ்தர்கள் அவரிடத்திலே வந்தால் தன்னிடத்தில் வந்த அத்தனை பேரையும் ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரையும் சுகமாக்க அவர் விரும்புகிறார். மனம் கலங்காதிருங்கள். ஆண்டவருடைய அன்பு உங்கள் மேல் வருகிறது. உங்களுடைய வியாதிகளை மட்டுமல்ல, உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய தேவைகளையும் சந்திக்க அவர் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகள் அழுது கொண்டிருப்பது அவருக்கு பிடிக்காது. அவர் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்வது, இனி நீ அழுது கொண்டிராய். அந்நியர்களால் சிறைபிடிக்கப்பட்டு போன இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே அழுது கொண்டிருந்தார்கள். தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்றார், இனி நீ அழுது கொண்டிராய், உங்களை மறுபடியும் விடுதலையாக்கி அழைத்து வருவேன். இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே, என் மகளே, இனி நீ அழுது கொண்டிராய், உன்னை நான் குணமாக்க விரும்புகிறேன், உன்னை நான் குணமாக்க விரும்புகிறேன். நான் இந்த பூமிக்கு வந்தது பாவிகளை ரட்சிக்க, அவர்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்ய தான் வந்தேன். ஆனாலும் உங்களை சொந்த பிள்ளைகள் நீங்கள், நான் உங்களை நேசிக்காமல் யார் உங்களை நேசிப்பார்கள்? ஆகவேதான் நீங்கள் கஷ்டப்படுகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை விடுதலை செய்ய நான் விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாய் ஒவ்வொருவரையும் ரட்சிக்க அவர் விரும்புகிறார். தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுவீங்களா? ஒருவேளை தொலைக்காட்சியில், யூடியூப்ல அல்லது ஃபேஸ்புக்கில், உலகின் பல பகுதிகளிலும் IPTV வழியாக இந்த செய்தியை நீங்கள் கேட்க முடியுமே. நோவா IPTV மூலமாக இந்த செய்தியை எங்கே இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ. உங்கள் சொந்தக்காரர்கள் யாராவது பலவீனமாய் சுகவீனமாய் இருந்தால் இப்பொழுதே அவர்களையும் பார்க்க சொல்லுங்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய அன்பும் கருணையும் இந்த மாலை வேளையிலே அபரிமிதமாய் விளங்குகிறது. சாயங்காலமான பொழுது திரளான வியாதியஸ்தர்களை கண்ட பொழுது குணமாக்கும் வல்லமை அங்கே விளங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அதே போன்ற ஒரு குணமாக்கும் வல்லமை. தேங்க்யூ லார்ட். அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவன். ஒருவேளை உலகத்தின் எந்த மூலையிலே நீ இருந்தால் உங்களுக்காக அவர் தன் மனதுருக்கத்தோடு இறங்கி வருகிறார். பெற்றுக்கொள். அற்புத சுகத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் உன்னைய தனியா விட்டுட்டு போயிட்டாங்களோ, ஐயோ நான் தனியா இருக்கிறேன், எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று துக்கத்தோடு இருக்கிறாயோ மகனே, மகளே, இயேசுவின் அன்பு உன்னை தேடி வந்திருக்கிறது. அவரால் குணமாக்க முடியாத காரியம் என்று ஒன்றுமில்லை. நாம நினைக்கலாம், இனி என்னை யாரும் குணமாக்க முடியாது, நான் ரொம்ப மோசமான ஸ்டேஜில் இருக்கிறேன், மரண தருவாயில் இருக்கிறேன் என்று. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அந்த மரணத்தின் வாசல்களிலிருந்து உங்களை தூக்கி விடுகிற கர்த்தாவே என்று சங்கீதக்காரன் அழகாய் சொல்லி இருக்கிறார். இருக்கிற இடங்களிலே என்னோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள். மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, தேங்க்யூ. தேவ வல்லமையை நான் அதிகமாய் உணர்கிறேன். அவருடைய குணமளிக்கும் வல்லமை விளங்குகிறது. அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து குணமாக்க விரும்புகிறார். என் அன்பு மகனே, மகளே, தேசத்தின் எத்த திசையிலே நீங்கள் இருந்தால் காபாராலாஷ், நீங்கள் எந்த இடத்திலே இருந்தாலும் தேவனுடைய அன்பு உங்கள் மேல் இப்பொழுது விளங்கி வருகிறது. அவருடைய மனதுருக்கம் உங்களை தொடுகிறது. இப்பொழுது
பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே சுகமாக்குங்கப்பா. என் பிள்ளைக்காய் ஜெபிப்பது போல ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை குணமாக்குங்கப்பா. இருதய வியாதியில் இருந்து, ஆண்டவரே நுரையீரல் பிரச்சனைகளில் இருந்து இப்பொழுது குணமாகும். நீ பிள்ளைகள் குணமாகட்டும். மரண விளிம்பிலே இருக்கிற போராடுகிற பிள்ளைகளை மரணத்திலிருந்து விடுதலையாக்கும். சாட்சிகள் ஆண்டவரே, இந்த பூமியில இவர்கள் தான் சாட்சிகள், உம்முடைய நன்மைக்கு சாட்சிகள், உம்முடைய அற்புத குணமாகுதலுக்கு அவர்கள் சாட்சிகள். இயேசுவின் நாமத்திலே மூளையில் இருக்கிற கட்டிகள் இப்பொழுது மறைவதாக. மூளையிலே கட்டிகளோடு எத்தனையோ லட்சங்களை செலவழித்து பாவம் ஆண்டவரே கையில காசே இல்லாமல் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற மகனை ஆண்டவரே இப்பொழுது சுகமாக்குவீராக. அந்த கட்டிகள் இப்பொழுது மறையட்டும் என்று உம்முடைய நாமத்திலே சொல்லுகிறோம். என் நாமத்திலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீங்க. இப்பொழுது கேட்கிறேன், மூளையில் உள்ள கட்டிகள் மறையட்டும் ஆண்டவரே. இரத்த நாளங்களுக்குள்ளே இப்படி வல்லமை இறங்குவதாக. இரத்த நாளங்களுக்குள்ளே இப்படி வல்லமை இறங்குவதாக. அங்க இருக்கிற அடைப்புகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைவதாக. 3 அடைப்புகள், 4 அடைப்பு, 5 அடைப்புகள் என்று மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஆண்டவரே ஐயாமார்கள் அம்மாமார்களுடைய ஆண்டவர் இரத்த நாளங்களிலே உள்ள எல்லா அடைப்புகளும் விலகுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இப்பொழுதே உயிரை காப்பாற்றிக்கொள். மரணத்தின் விளிம்பிலே போராடுகிற பிள்ளைகளை இப்பொழுது மீட்டு தாரும் ஆண்டவரே. இப்படி வல்லமை விளங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்படி குணமாக்கும் வல்லமை உடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சுகம் அடைவார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். தொலைக்காட்சியின் வழியாய் ஆண்டவரே, சமூக ஊடகங்களின் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற, என்னோடு செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரன் மேலும் சகோதரியின் மேலும் குணமாக்கும் வல்லமை பொழுது இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சரீரத்திற்குள்ளே காணப்படுகிற தீர்க்க முடியாத வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது குணமாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனம் இறங்கும் சுவாமி. இப்படி வல்லமை இப்பொழுது தொடரட்டும் உடைய பிள்ளைகளை. ஈமன், ஈமன், ஈமன். நம்பிக்கையோடு உம்மை பிடித்து கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது நீர் சுகம் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட வாசல்கள் இப்படி பிள்ளைகளுக்கு இப்பொழுது திறக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.